இது எப்படி? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் இருந்தா ஈஸியா தங்கமா சேமிச்சு தங்கமாவே வாங்கிக்கலாம். அதுவும் ₹100 இருந்து. என்னது? ₹100 இருந்து தங்கம் சேமிக்கலாமா? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். தங்க சேமிப்பில் புது மாற்றம் வந்தாச்சு. தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் சேமிக்கலாமே, பெருவெள்ளமாக மாத்திடலாமே. தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல பல்வேறு வகையான கதைகள சொல்லிக்கிட்டே வருவோம். அதுல பஞ்சதந்திர கதைகள் இருக்கு பாருங்க. அது எப்பவுமே நம்மள ஒரு சிறு குழந்தையா மாத்திரும். அது படிக்கிறப்பயும் சரி, கேட்கிறப்பயும் சரி. இது மிருகங்கள வச்சு சொல்லப்படுறது. எப்படி மிருகங்கள் மூலமா கார்ட்டூன் பிரபலமாகுதோ, அதுபோல அந்த அந்த காலத்திலேயே இதெல்லாம் செஞ்சவங்க நம்ம ஆட்கள். ஒரு பிரம்மாண்டமான காடு. அந்த காட்டினுடைய தலைவராக இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் போல லயன் கிங் பிங்களகன் என்கின்ற அந்த சிங்கம் தான் தலைவரா இருக்குது. இது பக்கத்துல நெறைய மிருகங்கள் கூட இருக்குது. அதுல 2 நரிகள் இருக்குது. அதுல ஒண்ணு பேரு கரடகன், இன்னொன்னு பேரு தமனகன். இது 2ம் அடிக்கடி அதுகளுக்கு யோசனைகள் சொல்லும். அதேபோல அரசன்ட்ட போய் பேசும். இதெல்லாம் செய்யும். மற்ற மிருகங்களும் இதுகள பார்த்தா கொஞ்சம் அஞ்சியே நிக்கும். அப்போ ஒரு நாள் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சுச்சு தமனகன். என்ன கதை அப்படின்னா, எப்பவுமே அரண்மனையில் அரசனுக்கு அருகிலே இருக்கின்ற வேலைக்காரர்களை நாம் பகைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி பகைச்சுட்டா என்ன ஆகும்? பகைச்சுட்டா அது அரசனுடைய பகையை பெறுவதைப் போல. எப்படி? அந்த ஊர்ல ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தாங்க. தந்திலன் என்ற ஒரு வியாபாரி இருந்தார். பெரு செல்வந்தர். அரசனிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டவர். எந்த நேரமும் அரண்மனைக்குள்ள போகலாம், வரலாங்கிற மாரி அவருக்கான அந்த உரிமையும் குடுத்திருந்தார் அரசன். அவருடைய மகளுக்கு திருமணம். அந்த தந்திலன் அந்த வியாபாரி தன்னுடைய மகளுடைய திருமணத்த மிகச் சிறப்பா நடத்துறாரு. ஊரே அதுல கலந்துக்கிருது. இப்ப இந்த விழாவுல வந்தவங்கல்லாம் கௌரவிக்கப்படுறாங்க. அரண்மனையில வேலை பார்க்கக்கூடிய, அதாவது இந்த அரண்மனையினுடைய அந்தப்புறம் இந்த பகுதிகள்ல போய் கூட்டக்கூடிய, துடைக்கக்கூடிய, அந்த வேலைகள் செய்யக்கூடிய கோரபர்ன்னு ஒருத்தன் இருக்கிறான். இவன் என்ன பண்ணான், இந்த விருந்துக்கு வந்தான், சாப்பிட்டான், பரிசுகள வாங்குனான். கலை நிகழ்ச்சிகள பார்க்க போனவன், அரண்மனையினுடைய முக்கியஸ்தர்கள், குறிப்பாக ராஜகுரு உட்கார்ந்திருக்கக்கூடிய நாற்காலிக்கு எதிர்த்தாப்புல போய் உட்கார்ந்துக்கிட்டான். இத பார்த்த உடனே தந்திலனுக்கும் மற்றவர்களுக்கு சங்கடமா போச்சு. உடனே தந்திலன் தன்னுடைய வேலையாட்கிட்ட சொன்ன உடனே, அவங்க மெதுவா கூப்பிட்டு அவன வெளிய தள்ளி விட்டாங்க. அவன் என்ன பண்ணான், வெளிய போனவன் கோபத்துல, "என்னைய இப்படி செஞ்சல்ல, உன்னைய நான் என்ன செய்றேன் பார்" அப்படின்ட்டு ஒரு நாள் அரசன் உட்கார்ந்து காலையில தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதாவது அலுவலக வேலைகள தொடங்கறதுக்கு முன்னாடி. அப்ப இவன் என்ன பண்ணான், இந்த கோரபன் அந்த அந்த அரண்மனையினுடைய ஒரு பகுதிய கூட்டிக்கிட்டே இருக்க மாரி, தனக்குள்ளேயே முணுமுணுக்கிற மாரி ஒரு வார்த்தைய சொன்னான். என்ன இருந்தாலும், இந்த தந்திலனுக்கு நம்ம அரசருடைய அந்தப்புரத்துல என்ன வேலை? அப்படின்னான் பாருங்க. இத கேட்ட உடனே அரசன் "அ என்ன சொன்ன? என்ன சொன்ன?" அப்படின்னு கேட்ட உடனே, "நான் ஒண்ணும் சொல்லலையே. நான் ஏதாவது நானா பேசிக்கிறேன்." அப்படின்ட்டு போயிட்டான். இப்ப அரசனுக்கு மனைவி மீது சந்தேகப்படுவதா, அந்த தந்திலன்கிற நல்லா கோவப்படுறதா, இப்படி ஏதோ யோசிச்சுட்டே இருந்தான். ஆனா என்ன ஆச்சுன்னா, 2 நாள் கழிச்சு தந்திலன் அரண்மனைக்குள்ள போகும்போது வாசல்லே நிப்பாட்டிட்டாங்க. உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க. அந்த வழியா வந்த கோரபன் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அரண்மனையில வேலை பார்க்கிறவங்க சாதாரண ஆளு. அவங்கள பகைச்சுக்கிறலாம்னு நினைக்கக்கூடாது. அரமனை கோழி முட்டையும் உழவும் விட்டு உரல உடைக்கும். தெரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு போனான். உடனே தந்திலனுக்கு புரிஞ்சு போச்சு. இவன் தான் ஏதோ செஞ்சிருக்கான் போட்டுருக்கு அப்படின்ட்டு, அன்னைக்கு மாலையில என்ன பண்ணான், ஆட்கள விட்டு இந்த கோரபன தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சான். நெறைய பரிசு பொருள் குடுத்தான். உயர் ரக ஆடைகள் குடுத்தான். எல்லாத்தையும் வாங்குனோனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. "அன்னைக்கு நடந்தது தப்பா நினைக்காதப்பா. ராஜகுரு சங்கடப்படுவார் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "எப்ப வேணாலும் என்னைய பாரு. எது வேணாலும் வாங்கிக்க" அப்படின்னான். இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவன் என்ன பண்ணான், மறுநாள் அதே மாரி அரசன் அந்த அ தியானம் பண்றதுக்காக உட்கார்ந்திருந்தபோது, இவன் அந்த பக்கம் கூட்டிக்கிட்டு, "நம்ம ராஜா நல்லவரு தான். ஆனா, இவரு கழிவறையில உட்கார்ந்துட்டு வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் திங்கிறது நல்லாவா இருக்கு?" அப்படின்னான். இத கேட்ட உடனே ராஜா திடுக்கிட்டு போனான் அப்படியே. "என்னடா இது நம்ம என்னைக்குடா போய் கழிவறையில உட்காந்துட்டு வெள்ளரி பிஞ்சு தின்னோம்? டேய் இங்க வா. இப்ப என்ன சொன்னான்?" "நான் ஒண்ணும் சொல்லலையே. நானா தான் பேசிக்கிருவேன். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்னான்.
வேணா அடிக்கடா, அடித்து வெளியே தள்ளு அப்படின்னு அவனை தள்ளி விட்டாங்க. இப்போ அரசன் யோசிச்சு பார்த்தான், சா அன்னைக்கு இவன் பேச்சு கேட்டுட்டு நம்ம மனைவி மேலேயும் அந்த வியாபாரியின் மீது கோபப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை மாற்றிக்கிட்டான். இதே மாதிரி தானே இப்போ இவன் சொன்ன வார்த்தையை வச்சு பார்த்தா நம்மளும் இப்படி தான் செஞ்சுருப்போம்னு ஊரே நம்பிடுமே அப்படின்ட்டு இனிமே வதந்திகளை நம்பக்கூடாது அப்படின்னா மீண்டும் தந்திலன் அரண்மனைக்கு போனார், வந்தார், அரசனோட இருந்தார். இந்த கதையைத்தான் தமனகன்கிற நரி சொல்லிட்டு எப்போவுமே அரசன்ட்ட கவனமாக இருக்கணும். அதை காட்டிலும் கவனமாக இருக்க வேண்டியது அரசாங்கத்தில் வேலை பார்க்குற எளிய ஊழியர்களாக இருந்தாலும் அவர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். பாருங்க, ஒரு நரி மூலமோ மற்றவனுக்குரிய சிங்கத்தின் மூலமோ கதைகளை சொல்ல வச்சு நம்மளுடைய மனதை அப்படியே கவர்றாங்க அப்படின்னா இன்னைக்கு சொல்லப்படுற நீதி என்றைக்குமே இது நிலைச்சு நிற்குங்க. பஞ்சதந்திர கதைகளில் இதுபோல் அபூர்வமான கதைகள் உண்டு. இது குழந்தைகளுக்காக மட்டும் நினைக்காதீங்க, உங்களுக்காக, நமக்காக. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.